இதுக்கு மேலே நம்ம சிஎஸ்கே அணியின் மோசமான பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த ஐபிஎல் தொடரில் அடுத்தடுத்து 5 ஆட்டங்கள் 5 விதமாக மோசமான தோல்வியை தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அணி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேற்று தோனி அவர்கள் கேப்டன்சி பதவி எடுத்துக்கிட்டு அப்புறமா கண்டிப்பாக ஒரு மாதிரியாவது விளையாண்டு ஒரு டஃப்பான காம்படிஷனாவது நம்ம சிஎஸ்கே கொடுப்பாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் களத்தில் நடந்த விஷயமே வேற. கொஞ்சம் கூட ஒரு டஃப் காம்படிஷன் எந்த ஒரு இடத்துலையுமே கொடுக்காம விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து முதல் பவர் பிளே சிஎஸ்கே அணிக்கு முடியறதுக்குள்ளே இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே தோத்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரியான ஒரு ஆட்டம் தான் நேற்று நம்ம சிஎஸ்கே விளையாண்டுருந்தாங்க. இப்படி இருக்க சுனில் நரேன் அவர் தான் இந்த ஆட்டத்துக்கான ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருந்தாரு. அவர் அந்த விருதை வாங்க வந்திருந்தப்ப தோனி அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதி திட்டமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோனி அவரை பத்தி அதே போல சிஎஸ்கே இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதை பத்தியும் ஒரு திடுக்கிடும் தகவலை சுனில் நரேன் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சுனில் நரேன் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தோனி அவர்கள் எல்பிடபிள்யூ முறையில் என்னுடைய பந்தில் தான் அவர் அவுட் ஆனாரு. ஸோ அந்த நேரத்தில் அது அவுட் மாதிரி தெரிஞ்சது, அதனால அப்பீல் பண்ணேன். ஆனால் ரிவ்யூ எடுத்ததுக்கு அப்புறமா தேர்ட் அம்பையர் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல பால் கண்டிப்பாக பேட்ல பட்டிருக்கு, ஒரு சின்ன ஸ்பைக் நிச்சயமாக தெரியுது. ஆனா பாலுக்கும் பேட்டுக்கும் இடைவேளை இருக்கு அப்படின்னு அம்பையர்கள் அந்த இடத்துல தோனி அவருக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கறத என்னால தெல்ல தெளிவாக உணர முடிஞ்சது அப்படின்னு சுனில் நரேன் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான சம்பவம் இந்த மேட்ச்ல கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அவங்க தோல்வி அடைஞ்சிருந்த 5 ஆட்டங்கள்லயுமே சிஎஸ்கே அணிக்கு எதிரான சம்பவங்கள், ரசிகர்கள் கோபம் அடைகிற மாதிரியான எதிரான சம்பவங்கள் தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப கிரிக்கெட்டையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் சிஎஸ்கே அணிக்கும் அதே போல தோனி அவர்களுக்கும் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டு இருக்கு. சோ இதுல மிக முக்கியமா தோனி அவர்களுடைய புகழை குறைக்கணும் அப்படின்னு இப்படிப்பட்ட சதி வேலைகள் தோனி அவருக்கு எதிராக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களே இத்தனை நாட்களா கொண்டாடின தோனி அவர்களை தற்போது எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல தோனி அவர்கள் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கே அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு நிறைய சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது ஏமாந்து போயிருக்காங்க. அதனால தோனி அவர்கள் இந்த விஷயத்துல அவர் உடனடியாக ஒரு நல்ல சிறந்த முடிவு எடுக்கணும். தோனி அவருடைய புகழ் என்னைக்குமே குறையாம எப்பயும் போற அவர் மாபெரும் மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் அப்படின்னு சுனில் நரேன் அவர் ஆட்டநாயகன் விருதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தோனி அவருக்கு இந்த மேட்ச்ல நடந்த மோசமான சம்பவம், முக்கியமா அவுட் இல்லாத ஒரு எல்பிடபிள்யூல தோனி அவர்கள் தன்னுடைய பந்தில் அவுட் ஆகி வெளியே போனது எனக்கு வருத்தமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தோனி அவரை பத்தி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆட்டநாயகன் விருதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விருதை தோனி அவர்கள் கையில கொடுத்து தோனி கையால அவருடைய ஆட்டநாயகன் விருதை சுனில் நரேன் வாங்கிக்கிட்டாரு.